ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். இறைவன் நுரையும் காவியம். இறைவன் நுரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். மணியே அவர் குரலா அழைக்கும் இறைவன் அருமொழியா. ஆலய மணியே அவர் குரல். கோவில் மணி ஓசை கேட்டேன், இறைவன் இல்லம் விரைந்தேன். ஜீவன் நல்கும் இறைவார்த்தை கேட்க பரமன் பாதம் பணிந்தேன். பாடும் பாடல் எல்லாம் உந்தன் புகழ் போற்றவே. ஓசை கேட்டேன், இறைவன் இல்லம் விரைந்தேன். ஜீவன் நல்கும் இறைவார்த்தை கேட்க பரமன் பாதம் பணிந்தேன். தூரங்கள் நான் ஓடினேன், தேடாத செல்வங்கள் நான் தேடினேன். பாடாத ராகங்கள் நான் பாடினேன், சேராத பெருமை நான் தேடினேன். மோகம் கொண்டேன், வேகம் கண்டேன், சோகம் கொண்டேன், பாரம் கொண்டேன். வாய்மையின் பொருளும் வார்த்தையின் அருளும் தேடி நான் சரணாகிறேன். வாய்மையும் பொருளும் வார்த்தையின் அருளும் தேடி நான் சரணாகிறேன். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகோலமே பருக. குருகோலமே
வருக. திருப்பலி செலுத்தவே வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. மேகங்கள் இல்லாமல் மழை வீழுமோ, ராகங்கள் இல்லாமல் இசை வாழுமோ, எண்ணங்கள் இல்லாமல் மனம் பேசுவோம், வண்ணங்கள் சேராமல் மொழி வீசுவோம். நீ இல்லாமல் குறை தீருமோ, உன் அன்பில்லாமல் உயிர் வாழுமோ. வாய்மையின் உயர்வும் வார்த்தையின் நிறைவும் தேடி நான் சரணாகிறேன். வாய்மையின் உயர்வும் வார்த்தையின் நிறைவும் தேடி நான் சரணாகிறேன். ஜீவன் நல்கும் இறை வார்த்தை கேட்க பரமன் பாதம் பணிந்தே. பாடும் பாடல் எல்லாம் உந்தன் புகழ் போற்றவே. தேடல் எல்லாம் வாழ்வின் பொருள் காணவே. தேவன் கோவில் மணி ஓசை கேட்டு இறைவன் இல்லம் விரைந்தே. ஜீவன் நல்கும் இறை வார்த்தை கேட்க பரமன் பாதம் பணிந்தே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பானவர்களே, நீங்கள் என் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தையை நற்செய்தியாக ஏற்று அதற்கு நற்சாட்சியாக திகழ உங்கள் அனைவரையும் எமது மரக்கல்வி மற்றும் இன்று இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் முதலாக உட்கொள்ளவிருக்கும் சிறார்கள் சார்பாக இப்பலியில் வரவேற்கிறோம். திருச்சபை நற்செய்தியாக நற்சாட்சியாக என்ற மைய சிந்தனையை வாழ்வாக்க வாழ்த்துகிறோம். திருமுழுக்கின் வழியாக திருச்சபையின் உறுப்பினராகும் நாம் இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் உண்ணும்போது அவரது உடலின் உறுப்புகளாகவே மாற்றம் பெறுகிறோம். திருச்சபையின் உறுப்பினர் என்ற முறையிலும் இயேசுவின் உடலின் உறுப்புகள் என்ற முறையிலும் நம் சொல்லும் செயலும் அவற்றை பிரதிபலிக்கும் நற்செய்தியாகவும் பறைசாற்றும் நற்சாட்சியாகவும் திகழ வேண்டுமென்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இன்றைய நாளில் இயேசுவின் உடலையும்
இரத்தத்தையும் உட்கொள்ளவிருக்கும் நம் அன்பு குழந்தைகள் இயேசுவின் மதிப்பீடுகளில் வேரூன்றி சிறுவன் இயேசு வளர வளர ஞானத்திலும் உடல் வலிமையிலும் நிறைந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் திகழ்ந்தது போல வளர்ந்திட உயர்ந்திட மகிழ்ந்திட விரும்புகிறோம். திருச்சபை ஓர் இறைமக்களின் சமூகம். இத்திருச்சபையின் வாழ்வும் பணியும் உயிரூட்டம் பெற்று நலிந்தோரின் நம்பிக்கையாகவும் நம்பிக்கை நாயகன் இயேசுவின் நற்சாட்சியாகவும் மாறட்டும். நமது வாழ்வாலும் வார்த்தையாலும் அது நிறைவு பெறட்டும் என்ற உணர்வுடன் உறவின் வழியில் இணைவோமாக. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஆலயத்தில் இருக்கின்ற சின்ன பிள்ளைகளை தவிர மீதி எல்லாருமே நற்கரணை விருந்தில் முதல் தடவையாக நாம் கலந்து கொண்டு தொடர்ந்து இறை விருந்தில் பங்கு பெற்று கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் சற்று நேரம் அமைதியாக நமது முதல் திருவிருந்து நேரத்தை பற்றி சிந்தித்து பார்ப்போம். அந்த நேரத்தில் நமக்கு இருந்த ஆர்வம் எவ்வாறு இன்றும் இருக்கின்றது? ஆர்வம் குறைந்திருக்கின்றதா, அல்லது திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது ஏதோ வெளிச்சடங்காக நாம் பங்கு கொள்ளுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இறைவன் ஒரு இதயத்தில் எழுந்து வருகின்றார் என்றால் அது உண்மையாகவே இறை பிரசன்னத்தின் நேரம் என்பதை உணர்ந்தவர்களாக இதிலிருந்து தவறிய நேரங்களுக்காக இறைவனிடமும் மன்னிப்பு வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யா உண்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை
பாவம் போக்குபவரே நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை பலத்தில் வீற்றிருப்பவரே நீரெம் மீது இறங்குவீர். ஏனரில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, நற்கருணை என்னும் வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இரண்டு அரசர்கள் 7ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 5 முதல் 11 வரை. இறைவாக்கினர் எலிசா இறைவனின் தலை சிறந்த பணியாளராகவும் பல தடைகளையும் சோதனைகளையும் தாண்டி இறைவனின் வார்த்தையை மக்களிடையே எடுத்துரைத்து நற்செய்தியாகவும் நம்பிக்கையாகவும் திகழ்ந்ததை அரசர்கள் 2ஆம் நூல் எடுத்துரைக்கிறது. இறைவார்த்தையால் வழிநடத்தப்படவும் இறைவனின் பணியாளர்களாக பிறருக்கு நம்பிக்கை ஒளி ஏற்றுபவர்களாக வாழவும் நம்மை அழைக்கும் முதல் வாசகத்திற்கு இதயம் திறப்போம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. இருள் கவிழ்ந்த வேளையில் அவர்கள் சிரியரின் பாசறையின் எல்லையை நெருங்கிய போது அங்கே ஒருவரும் இல்லை. ஏனெனில் தேர்கள், குதிரைகள், பெரும்படை ஆகியவற்றின் பேரொளியை சிரியா படையினர் கேட்கும்படி தலைவர் செய்திருந்தார். எனவே அவர்கள் ஒருவரை நோக்கி, இதோ இஸ்ரேல் அரசன் தனக்கு துணையாக இத்திய அரசர்களையும் எகிப்திய அரசர்களையும் கூலிக்கு அமர்த்தி கொண்டு நம்மை தாக்க வருகிறான் என்று சொல்லி கொண்டனர். எனவே அவர்கள் இருள் கவிழ்ந்த வேளையில் ஓட்டம் பிடித்தனர். தங்கள் கூடாரங்களையும் கழுதைகளையும் பாசறைகளையும் அப்படியே விட்டுவிட்டு உயிருக்காக தப்பி ஓடினர். ஆகவே இந்த தொழுநோயாளிகள் பாசறையின் எல்லையை நெருங்கி ஒரு கூடாரத்தின் உள்ளே நுழைந்து அங்கே உண்டு குடித்தனர். மேலும் அங்கிருந்த வெள்ளி, பொன், ஆடைகள் முதலியவற்றை எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்தனர். மீண்டும் திரும்பி வந்து வெவ்வேறு கூடாரத்தில் புகுந்து அங்கிருந்தவற்றை எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்தனர். பிறகு அவர்கள் ஒருவரிடம், இன்று நாம் இப்படி செய்வது சரி என்று இந்நாள் நல்ல செய்தியினால் நாளை காலை வரை இதை வெளியிடாது மௌனமாயிருந்தால் நாம் குற்றவாளிகள் ஆவோம். வாருங்கள், நாம் போய் அரச மாளிகையில் இதை அறிவிப்போம் என்று சொல்லி கொண்டனர். அவர்கள் சென்று நகர வாயிற்காவலனை அணுகி, நாங்கள் சிரியரின் பாசறைக்குள் சென்றோம், அங்கு யாரையும் காணவில்லை. அங்கு கட்டியிருந்த குதிரைகளும் கழுதைகளும் கூடாரங்களும்
அப்படியே இருந்தன என்று தெரிவித்தனர். வாயிற்காவலர் இதை உரத்த குரலில் சொல்ல அது உள்ளே அரச மாளிகைக்கு தெரிவிக்கப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இமை போல நான் வாழ்கிறேன், உன் நெஞ்சில் நான் சாகிறேன். தாங்காத சுமையாய் நான் வீழ்கிறேன், உன் தோளில் துணை காண்கிறேன். நானும் என்னில் நீயும் வாழ்வாங்கு வாழ்வோம் தேவா. தூங்காத இமை போல நான் வாழ்கிறேன், உன் நெஞ்சில் நான் சாய்கிறேன். தாங்காத சுமையால் நான் வீழ்கிறேன், உன் தோளில் துணை காண்கிறேன். காற்றால் உயிர் வாழும் ஜீவன் இன்றி உயிரில்லையே. உன் மூச்சு காற்றாலே உயிர் வாழும் ஜீவன் இன்றி உயிரில்லையே. உன்னன்பு சொல்லாலே பலம் காணும் பறவை நான், உனையின்றி பலமில்லையே. திருவிழி நீயே, என் சிறு கரம் நீயே, என் திருமொழி நீயே, என் சிறுவழி நீயே. உன்னாலே உயிர் வாழ்கிறேன், உன்னோடு உயிராகிறேன். தூங்காத இமை போல நான் வாழ்கிறேன், உன் நெஞ்சில் நான் சாகிறேன். சுமையாலே நான் வீழ்கிறேன், உன் தோளில் துணை காண்கிறேன். நடந்தால் என் பாதை தெளிவாகும், உன் பார்வை எனதாகுமே. மூடி நடந்தாலும் என் பாதை தெளிவாகும், உன் பார்வை எனதாகுமே. வினை சூழ வீழ்ந்தாலும் என் பாதம் இறைந்தோடும், என் பாதம் நீயாகுமே. திருமறை
தூங்காத இமை போல நான் வாழ்கிறேன், உன் நெஞ்சில் நான் சாகிறேன். வானும் மீனும் போல வாழ்வாங்கு வாழ்வோம் தேவா, தூங்காத இமை போல நான் வாழ்கிறேன், உன் நெஞ்சில் நான் சாகிறேன். தாங்காத சுமையாலே நான் வீழ்கிறேன், உன் தோளில் துணை காண்கிறேன். தூய பவுல் நற்செய்தி பணியின் ஏற்பட்ட தடைகளை தாண்டி அதனால் ஏற்பட்ட நன்மைகளை பார்க்கிறார். அறிவாளிகளுக்கும் அறிவிலிகளுக்கும் அனைத்து இனத்தவருக்கும் நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருப்பதாக கூறி இறைவனின் நற்சாட்சியாய் இன்றும் நம் மனங்களை ஆளுகிறார். தான் அறிவித்த இறைவனின் நற்செய்தியை நம்புவோருக்கு நலமான வாழ்வு நிச்சயம் உண்டு என்பதை கூறி நம்மையும் பணி வாழ்விற்கு அழைக்கிறார். தடைகளை தாண்டி நற்செய்தியாகவும் நற்சாட்சியாகவும் நம்பிக்கையாகவும் வாழ இறைவார்த்தைக்கு இணையம் திறப்போம். தூய பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையால் நான் கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்களும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்ட பெற வேண்டுமென விளைகிறேன். பிற மக்களிடையே நான் செய்த பணியால் பயன் விளைந்தது. அதுபோல உங்களிடையேயும் சிறிதளவாவது பயன் விளையும் முறையில் பணியாற்ற விரும்பி உங்களிடம் வர பல முறை திட்டமிட்டேன். ஆயினும் இன்று வரைத்தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. சகோதர சகோதரிகளே, இதை நீங்கள் அறிய வேண்டுமென விரும்புகிறேன். கிரேக்கருக்கும் கிரேக்கல்லாதோருக்கும் அறிவாளிகளுக்கும் அறிவிலிகளுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதலால் தான் ரோமேர் ஆகிய உங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டுமென நான் ஆர்வம் கொண்டுள்ளேன். நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா. இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5 வசனங்கள் 31 முதல் 40 வரை.
என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்லுகிறேன். யோவான் எரிந்து சுடர் விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதுமில்லை. அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை, ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இப்பொழுது முதல் திருவிருந்து அருட்சாதனம் பெற பயிற்சி பெற்று தயாராக இருப்பவர்கள் முன்வருக. ஷாலு, சாமுவேல் ரோஜர், கிறிஸ்டா ஆரோஷியா, ஷெபான், அன்பிலின் ஜொசினா, ஜோஷ்வா, தமிழ் கிபின்சி, ஷேரல் ரெட்லி, ஷேரன் ராய், ஆண்ட்ரோ இனிகோ ஷெப்ரின், இன்ஃபென்ட் ரிஃபினி, ஜெப ஜான்சன், டெஸ்மன் நிதுல், கிபின் தாஸ், ரிகாஸ் ரோஷன், ஷொப்னா, சஞ்சய். அன்பு குழந்தைகளே, நீங்கள் முதலாக இன்று உட்கொள்ளும் நற்கரணை விருந்து உங்களை கிறிஸ்துவுக்குள்ளும் விடுதலை வாழ்வுக்கும் அழைத்துச் செல்லும் அருமருந்து என்பதை நீங்கள் விசுவசிக்கின்றீர்களா? வாழ்வு தரும் உணவாகிய நற்கருணையில் ஆண்டவர் இயேசு உயிருள்ள முறையில் பிரசன்னமாயிருக்கின்றார் என்பதை நீங்கள் சந்தேகமின்றி நம்புகின்றீர்களா? இன்றிலிருந்து நற்கருணை சமூகத்தின் உறுப்பினர்களாக தகுதி பெறும் நீங்கள் உங்கள் சொல்லாலும் செயல்களாலும் முன்மாதிரியாலும் ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்வீர்களா? கிறிஸ்துவை அனுதினம் உங்கள் உள்ளங்களில் பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் நற்கருணை குறித்து காட்டும் மதிப்பீடுகளின் பாதையில் வாழவும் உறுதி அளிக்கின்றீர்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் வாடும் நற்கருணையாக தூய ஆவியால் மாற்றம் பெற்று நலிந்தோர் அனைவர்களின் நம்பிக்கையாக உழைத்திட கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்திருக்கின்றீர்களா? இப்பொழுது நற்கருணை திருவிருந்து பெறுகின்ற நண்பு குழந்தைகளுடைய பெற்றோர்கள், ஞான தாய் தந்தையர்கள் அவரவர் இருக்கிற இடத்திலேயே அப்படி எழுந்து நிற்கவும். பெற்றோர்கள் மற்றும் ஞான பெற்றோர்கள். முதல் திருவிருந்து அருந்தும் இக்குழந்தைகளின் அன்பு பெற்றோர்களே, ஞான தாய் தந்தையர்களே, உங்கள் விசுவாசத்தால் தூண்டப்பெற்று இன்று முதல் இக்குழந்தைகள் அருள் வாழ்வில் நாளும் வளர நீங்கள் ஜெபங்களாலும் முன்மாதிரியான நடத்தையாலும் அருள் தூண்டுதலாலும் நல்வழிகாட்டும் பொறுப்பினை பெற்றுள்ளீர்கள் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்கின்றீர்களா? உங்கள் குழந்தைகளுக்கு நற்கருணை காட்டும் முழு மனித விடுதலை பண்பாலும்
பாசத்தாலும் அன்பாலும் அரவணைப்பாலும் படிப்பாலும் பண்பாட்டாலும் நீங்கள் அளிப்பது உங்கள் பொறுப்பு என்பதை இறை சமூகத்தின் முன் வாக்களிக்கின்றீர்களா? இக்குழந்தைகள் வாழும் நற்கருணையாக சமூகத்தின் நம்பிக்கையாக மாற நீங்கள் உங்கள் குழந்தைகளை அனுதினமும் ஆலய வழிபாடுகளில் கலந்து கொள்ளச் செய்து நற்கருணையை அருந்தி மகிழும் பேற்றினை பெற செய்வது உங்களது தலையாய கடமை என்பதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நல்ல செயல்களை உங்களிடம் தொடங்கிய கடவுள் அதனை உங்கள் மூலம் நிறைவு பெறச் செய்வாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவிழாவின் மகிழ்வான இந்த நாளிலே நம்முடைய குழந்தைகள் 17 பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதலாக உடலாகவும் இரத்தமாகவும் உட்கொள்ள இருக்கும் இத்திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்குமே எங்களுடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தூய அந்தோனியாரை பாதுகாவலராக கொண்ட இறை மக்களாகிய நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகளை இவர் வழியாக பெற்றிருக்கின்றீர்கள். இவைகளுக்காக இத்தருணத்திலே நன்றி செலுத்துகின்ற வேளையில் தொடர்ந்து இவருடைய பாதுகாப்பும் அரணும் பரிந்துரையும் நிறைம்ப நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இணைந்து உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளில் இந்த தருணத்தில் இத்திருப்பலியில் பங்கெடுக்கும் நமக்கு தியானத்திற்காக சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் திருச்சபை நற்செய்தியாய் நற்சாட்சியாய் என்ற மைய கருத்திலே சிந்திப்பதற்காக குழுமியிருக்கிறோம். நாம் அனைவருமே நற்செய்தியை நம்பக்கூடிய மக்கள். இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு நற்செய்தி கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகள் விழுமியங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அழைப்பை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்திருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நற்செய்தி வாசிக்கக்கூடிய நாம், நற்செய்தியை தியானிக்கக்கூடிய நாம், நற்செய்தியை ஜெபிக்கக்கூடிய நாம், அந்த நற்செய்திக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வை அமைத்திருக்கின்றோமா என்பதை ஆய்வு செய்வதற்கான ஒரு நாளாக இந்த விழா நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. நாம் நற்செய்தியாக மாற வேண்டும், அந்த நற்செய்திக்கு சான்று பகரக்கூடியவர்களாக மாற வேண்டும். அருமையான ஒரு நிகழ்வு படம் பிடித்து காண்பிக்கப்பட்டது போல காண்பிக்கப்பட்டது. ஒரு அறை, அந்த அறையிலே நம்முடைய ஆலயத்தை போல 2 பக்கமும் வாயில்கள் இருக்கிறது. ஒரு வாயில் வழியாக ஒரு மாணவன் தன்னுடைய கைகளில் நற்செய்தி ஏந்தியவனாக பயணித்து வருகிறான். இன்னொரு வாயில் வழியாக அந்த பகுதியிலே வந்த மனிதர் சிறுவன் தன்னுடைய கைகளில் அன்றைய நாட்செய்தியை வைத்திருக்கிறார். 2 பேருமே ஒருவரை ஒருவர் நடுப்பகுதியில் வந்த மாத்திரத்திலே மோதிக்கொள்ளுகிறார்கள். ஆசிரியர், அந்த மறைக்கல்வி ஆசிரியர் அந்த மாணவர்களிடம் கேட்கிறார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது ஒவ்வொரு மாணவனும் வித்தியாசமான பதில்களை சொல்லுகின்றார். சிலர் சொல்லுகிறார்கள், இவர்கள் கண்மூடி வருகிறார்கள், எனவேதான் தெரியாமல் மோதிவிட்டார்கள் என்று சொல்லுகின்றார். இவ்வாறு பல வித்தியாசமான எண்ணங்களை பகிர்ந்து கொண்ட பொழுதும் ஒரு மாணவன் மட்டும் அருமையாக சொன்னான், அந்த நற்செய்தியும் நாள்செய்தியும் மோதியதை பார்க்கின்ற பொழுது 2ம் ஒன்றை ஒன்று உரசுகின்ற பொழுது ஒரு புதிய இறையியலாக்கம், ஒரு புதிய விசுவாசம் நம்மிலே எழும்புகிறது. அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். அன்புமிக்கவர்களே, நாம் நற்செய்தியாக மாற வேண்டுமென்றால் நமக்குள் இருக்க வேண்டிய அடிப்படையான எண்ணம் என்னவென்றால், நாம் விசுவசித்து வாசிக்கின்ற அந்த நற்செய்தியும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நாள் அனுபவங்களும் ஒன்றோடு ஒன்று உரசக்கூடிய ஒன்றாக மோதி அதை சிந்தித்து பார்த்து தியானித்து பார்த்து அது நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாழ்வு விழுமியங்களை, வாழ்வுக்கான மதிப்பீடுகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்ளுகின்ற பொழுதுதான்
நாம் நற்செய்தியாகவும் நாம் விசுவசிக்கக்கூடிய அந்த நற்செய்திக்கு சாட்சியாகவும் வாழ முடியும். அன்புமிக்கவர்களே, நாம் ஒரு நற்செய்தியாக நற்சாட்சியாக மாற வேண்டுமென்றால் முதலில் நாம் விசுவசிக்கக்கூடிய நற்செய்தியை பற்றி அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும். நற்செய்தி என்ற மாத்திரத்திலே நாம் விவிலியத்தை எண்ணுகிறோம். விவிலியத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் நற்செய்தியாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த விவிலியம், அந்த நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான அடிப்படையான பாடம் என்னவென்றால், அன்புமிக்கவர்களே, அது ஒரு மீட்பின் வரலாறாக இருக்கிறது. மீட்கப்பட்ட மக்களுடைய வரலாறாக இருக்கிறது. அந்த மீட்பை கொடையாக கொடுத்த மீட்பரினுடைய வரலாறாக இருக்கிறது. இதை அறிவது, இதை அனுபவிப்பது, இதை அறிவிப்பதுதான் நற்செய்தியாக மாறுகிறது. இந்த மீட்பின் நற்செய்தி, அந்த மீட்பின் வரலாறு என்னவாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தோமே என்றால், அன்புமிக்கவர்களே, நாம் மீட்கப்பட்ட மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அந்த கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட மக்கள். இந்த மக்கள் யாருமே அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய எண்ணம் அல்ல. மாறாக எல்லா மனிதர்களுமே ஆண்டவருக்குள்ளே ஒரு முழுமையான விடுதலை வாழ்வை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவிழமாக இருக்கிறது. இந்த மக்கள் பார்வோனின் கீழ் அடிமைகளாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் அடிமைகளாக இருப்பதை பார்க்கின்ற பொழுது கடவுள் அவருடைய அழுகுரலுக்கு செவி சாய்க்கிறார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக, பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்பதற்காக இந்த மக்களுக்காக மோசேயை அனுப்பிய வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததாக இருக்கிறது. எனவே இந்த மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக மோசேயை அனுப்பி, பல்வேறு இறைவாக்கினர்களை அனுப்பி, பல தலைவர்களை அனுப்பி அந்த ஆண்டவர் தானே மனித அவதாரம் எடுத்து நமக்காக இரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே கொடுக்க வந்தார் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய ஒன்றுதான் நற்செய்தியாக இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவருமே அந்த மீட்பின் வரலாற்றில் பங்கெடுத்து மீட்பை அனுபவிக்கக்கூடிய மக்களாக, அதை அறிவிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்று மீட்பு என்று சொன்ன மாத்திரத்திலே ஒரு சுருக்கமான எண்ணத்திலேயே, சுருங்கிய மனநிலையிலேயே நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எவ்வாறு என்றால், ஏதோ எங்கேயாவது போய் திருமுழுக்கு பெற்றுவிட்டோமே என்றால் மீட்பை முழுமையாக பெற்றுவிட்டோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு வழியாக மீட்பில் பங்கெடுக்கக்கூடிய மக்களாக மாறுகின்றோமே ஒழிய, அந்த மீட்பின் முழுமையை அனுபவிக்க வேண்டுமென்றால் இயேசுவின் பாடுகளில் பங்கெடுக்கக்கூடிய மக்களாகவும் இயேசுவோடு உயிர்த்தெழக்கூடிய மக்களாகவும் நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். பல நேரங்களில் இந்த மீட்பை பற்றிய ஒரு தவறான புரிதலையே நாம் கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து அழைத்து கொண்டிருக்கிறார். பாவங்களும் பலவீனங்களும் உள்ள மனிதர்களாக நாம் மாறுகின்ற பொழுது நமக்காக ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவர் சிலுவையில் பாடுபட்டு இரத்தம் சிந்தி நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக, நாம் முழு நலம் முழு சந்தோஷம் பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே வழங்கி கொண்டிருக்கிறார். தன்னையே அன்றாடம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு நம்முடைய வாழ்வு வழியாக நாம் என்ன பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அதுதான் மீட்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, இன்று நாம் ஏதோ சடலம் போல எங்கேயாவது போய் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை ஆண்டவரை என்று சொல்லிவிட்டால் மீட்பை பெற்றுவிட்டோமா என்றால் நிச்சயமாக இல்லை. மாறாக இந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு அதை பற்றிய தெளிவான புரிதல், அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அதை அறிவிக்கக்கூடிய நல்ல திடம், இவைகள் நம்மிடம் இருக்கின்ற பொழுதுதான் நாம் இந்த சமூகத்திலே இன்னும் ஒரு நற்செய்தியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். இரண்டாவதாக, அன்புமிக்கவர்களே, நாம் நற்செய்தியாக மாற வேண்டும் என்றால் இயேசுனுடைய வாழ்க்கையிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இந்த இயேசுனுடைய வாழ்க்கையிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் என்றால் இயேசுனுடைய திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் நாம் அன்றாடம் பங்கெடுக்கின்றோம்.
இந்த பங்கேற்பு இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்த வேண்டியது என்ன என்று கேட்டு பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இயேசு பல்வேறு புதுமைகளை ஆற்றினார், மக்களுக்கு அன்றாடம் போதித்து வந்தார். தன்னுடைய வாழ்வின் சுருக்கமாக அவர் சொல்ல விரும்புவது என்ன என்று சிந்தித்து பார்த்தோமே என்றால், அந்த நற்செய்தியின் பொன் விதி என்று சொல்லப்படுகின்றது, அருமையாக சொல்லப்படுகின்றது. பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அவைகளையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு பிறருக்கு செய்யக்கூடிய மக்களாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த பொன்விதியினுடைய சாராம்சத்தை அவர் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார் என்று நாம் சிந்தித்து பார்த்தோமே என்றால், அன்புமிக்கவர்களே, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொல்லுகின்றார். எனவே இந்த அன்பு வாழ்க்கை, இந்த தியாக வாழ்க்கை நம்மிலே வெளிப்படக்கூடிய ஒன்றாக அமைகின்ற பொழுதுதான் நாம் நற்செய்தியாக மாற முடியும். ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல் திரு ரத்தம் நமக்கு எடுத்து சொல்லுவது எல்லாம் அவருடைய தியாகம் நிறைந்த அன்பாக இருக்கிறது. இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அந்த ஆண்டவருடைய அன்பை அனுபவித்து அதை பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த இயேசு கள்ளமற்ற ஒரு அன்பை இந்த சமூகத்திலே வெளிப்படுத்தினார். தியாகம் நிறைந்த ஒரு அன்பை இந்த சமுதாயத்திலே பகிர்ந்தளித்தார். எல்லாரும் இதே அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அன்பு தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதை விட பிறருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே சிலுவையிலே கைகளை விரித்தவராக தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். நம்மை எல்லாம் அவர் நண்பர்கள் என்று அழைக்கின்றாரே என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகளின்படி கொடுக்கக்கூடிய பாடங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிறார். எனவே இயேசுனுடைய வாழ்வை நமதாக்கி கொள்ளுகின்ற பொழுதும் அந்த இயேசுனுடைய வாழ்வுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை இந்த சமூகத்திலே செயல்படுத்துகின்ற பொழுதும் அன்புமிக்கவர்களை நாம் நற்செய்தியாக மாறுகிறோம். அந்த நற்செய்திக்கு நற்சாட்சிகளாகவும் மாறுகிறோம். மூன்றாவது நிலையில் நாம் சிந்தித்து பார்த்தோமே என்றால், அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்திக்கு சாட்சியம் பகரக்கூடிய நற்செய்தியாக மாறக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவருமே அந்த கடவுளால் தடுத்து ஆட்கொள்ளப்பட வேண்டும். தூய பவுலுடைய வாழ்க்கையிலே நாம் என்ன கேட்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? இந்த பவுல் ஆண்டவர் இயேசுவை விசுவசிக்கக்கூடியவர்களை எல்லாம் கொன்றொழித்தவை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு புறப்பட்டவராக இருக்கிறார். யாரெல்லாம் இயேசுனுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். ஆனால் எந்த இயேசுவினுடைய மக்களை கொல்ல வேண்டும் என்று புறப்பட்டாரோ அந்த இயேசுவால் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். தடுத்தாட்கொள்ளப்பட்டு நீ நற்செய்திக்கு சாட்சியாக விளங்க வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிகழ்வை நாம் அனைவருமே தினம் தினம் வாசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நாம் இந்த நற்செய்தியாக மாற வேண்டும் என்றால் தூய பவுலை போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரால் ஒவ்வொரு நாளும் தடுத்தாட்கொள்ளப்பட வேண்டும். அந்த கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை சந்திக்க வருகிறார். சந்திக்க வருகின்ற அந்த ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து மாற்று பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ளுகின்றோமா? இன்னும் சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்த்தோமே என்றால் அன்னை தெரேசாவினுடைய கல்கத்தா அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த இந்திய நாட்டிற்கு வந்த பொழுது அவருடைய எண்ணம் எல்லாம் அந்த கண்ணீர் இல்லத்திலே அந்த முடங்கிய அறைக்குள்ளே ஆண்டவரை தியானித்து ஆண்டவரை பற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் வாழ்வு அனுபவம் வித்தியாசமாக இருக்கிறது. ஏழ்மை, நோய், முதுமை இவற்றினால் அல்லலுடக்கூடிய மக்களை பார்க்கின்ற பொழுது நான் பெற்றுக்கொண்ட அழைப்பு என்ன, அந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பின் மேன்மை என்ன என்று கேட்டு பார்க்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பணி
அந்த முடங்கிய அறைக்குள்ளே முடங்கி கிடப்பது அல்ல, மாறாக அதை விட்டு வெளியே வந்து இந்த மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு சேரிகளுக்கு செல்லுகின்றார் என்றால், தெருவில் இறங்கி நடந்து மக்களை சந்திக்கின்றார் என்றால், அதுதான் கடவுளால் தடுத்தாட்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. எனவே அன்புமிக்கவர்களே, நாம் மனம் திரும்புவதும் மனம் திரும்பி ஒரு மாற்றுப்பாதை ஏற்படுத்தி கொள்ளுவதும் தான் நாம் தடுத்தாட்கொள்ளப்படக்கூடிய நிலையினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே அன்புமிக்கவர்களே, நாம் நற்செய்தியாக நற்சாட்சியாக மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் இந்த நற்செய்தியால் தடுத்தாட்கொள்ளப்பட வேண்டும். நாம் விசுவசிக்கக்கூடிய அந்த கடவுளால், அவருடைய அருளால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு மனம் திருந்திய வாழ்க்கையோடு ஒரு புதிய வாழ்வுக்கு செல்லக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். எனவே அன்புமிக்கவர்களே, நாம் இன்று நற்செய்தியாக நற்சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் பொதுநிலையினருடைய திருத்தூதர் பணி அருமையாக எடுத்து சொல்லுகின்றது. இன்று நாம் நற்செய்தியாக நற்சாட்சியாக வாழ்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தளங்கள் என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது முதல் நிலையில் நமக்கு சொல்லுவது எல்லாம் நான் வாழுகின்ற இந்த சமூகம், இந்த திருச்சபை என்று சொல்லுகின்றது. திருச்சபை என்றால் என்ன அன்புமிக்கவர்களே? அது பொது மக்களுடைய சமூகமாக இருக்கிறது, பொது நிலையினருடைய சமூகமாக இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்திலே ஈடுபட்டு வாழுகின்ற பொழுது நாம் நற்செய்தியாக மாறுகிறோம். எவ்வாறு என்று சிந்திக்கின்ற பொழுது நம்மால் இயன்ற அளவு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற கொடைகளை எல்லாம், திறமைகளை எல்லாம் பிறரோடு பகிர்ந்து கொண்டு பிறருடைய நலனுக்காக பயன்படுத்தி வாழுகின்ற பொழுது நாம் இந்த சமூகத்திற்கு நம்மை அர்ப்பணித்து வாழக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளுகிறோம். அன்புமிக்கவர்களே, இன்று பல்வேறு விதங்களில் இந்த சமூகத்திலே பணியாற்றுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ நான் இருக்கின்ற இடத்திலே இருந்து கொண்டு பணியாற்றுவது அல்ல, மாறாக இந்த சமூகம் பாழ்பட்டு போய்விட்டதே, இந்த அரசியல் பாழ்பட்டு போய்விட்டதே என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் அல்ல, மாறாக இந்த சமூகத்திற்கு என்னால் இயன்றளவு நான் எப்படிப்பட்ட பணிகளை செய்ய முடியுமோ அந்த பணிகளை செய்து வாழுகின்ற பொழுது நான் இந்த சமூகத்திலே ஒரு நற்செய்தியாக மாறுகிறேன். இரண்டாவது நிலையில் அது சொல்லித் தருவது எல்லாம் இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள், சக உறுப்பினர்கள், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இவர்களுக்கு நற்செய்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய, நற்செய்தியில் நான் படித்து அனுபவித்த அந்த வாழ்வுக்கான மதிப்பீடுகளை எப்படி கடைபிடித்து வாழுகின்றேன் என்பதில் நாம் முனைப்பெடுக்கின்ற பொழுது அன்புமிக்கவர்களே, இன்னும் ஒரு நற்செய்தியாக அந்த குடும்பத்திலே நாம் வாழக்கூடிய மக்களாக மாறுகிறோம். இந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை அன்பு செய்வதும், அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மன்னித்து வாழுவதும், ஒருவரை ஒருவர் சமமாக பாவித்து நம்மிடம் இருக்கக்கூடிய தனித்திறமைகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு வாழுகின்ற பொழுது இந்த குடும்பம் மேன்மைமிக்க ஒரு குடும்பமாக மாறுகிறது. இதுதான் குடும்பத்திலே ஒரு நற்செய்தியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது என்று சொல்லுகின்றது. இன்னும் அடுத்த கட்டத்திலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அன்புமிக்கவர்களே, இளைஞர்களை பற்றி சொல்லுகின்றது. இளைஞர்கள் ஆற்றல் மிக்கவர்கள், பல்வேறு விதமான திடம் கொண்டவர்கள், பல நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டக்கூடியவர்கள். ஏன்னா அதை நாம் இன்று கூட அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இளைஞர்களும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா பண்புகளையும் ஆற்றல்களையும் இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக, சக மனிதர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் ஒவ்வொருவருமே ஒரு நற்செய்தியாக மாறுகிறார்கள் என்று சொல்லுகின்றது. இன்னும் அடுத்த கட்டத்திலே நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அன்புமிக்கவர்களே, இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலே இது சொல்லப்படாவிட்டாலும் நம்முடைய திருச்சபை என்று உறுதியாக நமக்கு சொல்லி காட்டுவது எல்லாம் நம்முடைய அன்பிய வாழ்க்கையாக இருக்கிறது, அன்பியமாக இருக்கிறது. இந்த அன்பியங்களிலே நாம் ஈடுபட்டு நம்மால் இயன்ற பணி செய்து வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும்.
அன்பியமா, அங்கே என்ன நடக்கிறது, யார் செல்கின்றார்கள் என்று ஏளனமாக பார்ப்பதற்கு பதிலாக அந்த அன்பியத்திற்கு சென்று ஈடுபட்டு உழைக்கின்ற பொழுது, செயல்படுகின்ற பொழுது, அன்புமிக்கவர்களே, நாம் ஒரு நற்செய்தியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். எனவே அன்புமிக்கவர்களே, திருவிழாவின் இந்த நாளை நாம் சிறப்பிக்கின்ற பொழுது தூய அந்தோணியாரை பாதுகாவலராக கொண்ட இறைமக்கள் ஆகிய நாம் நம்முடைய சிந்தனையை அவருடைய பாதையில் சீர்தூக்கி பார்ப்போம். கடவுளுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட அவர் தான் அந்த கடவுளுடைய பணியை இந்த சமூகத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காக இறங்கி செல்லுகின்றார். மக்களை தேடி செல்கின்றார். மக்களுக்கு தேவையான போதனைகளை ஆற்றுகின்றார். யாரெல்லாம் நோயுற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு தேவையான புதுமைகளை செய்தார் என்பதை அவருடைய வரலாறு நமக்கு தெள்ளத் தெளிவாக கூறுகிறது. ஏதோ நான் கடவுளால் அழைக்கப்பட்டு விட்டேன், புனித நிலைக்கு உயர்த்தப்பட போகிறேன் என்று ஓரமாக இருந்து கொண்டிருக்கவில்லை. பீடத்திலே அரியணையிலே வீற்றிருந்து கொண்டிருக்கவில்லை. மாறாக மக்கள் மத்தியிலே இறங்கி வந்து அவர்களுடைய அன்றாட உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான பணிகளை செய்தார் என்றால் இதுதான் நற்செய்தியாக மாறக்கூடிய, நற்செய்திக்கு நற்சாட்சியாக மாறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே அன்புமிக்கவர்களே, இந்த தூயவரை பாதுகாவலராக கொண்ட இறை மக்களாகிய நாம் வாசிக்கின்ற நற்செய்தியை அனுபவித்து தியானித்து வாழ்வாக்கி அறிவிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுவோம். அதற்கு தேவையான இறையருள் வேண்டி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியுமாய் தம்மில் உறவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவி வல்லமையால் திருமகன் மரியிடம் மனுவானார். மனிதரை புனிதராயாக்கிடவே புனிதராம் கடவுள் மனிதரானார். ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். சரீரத்தின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளால் நம்புகிறோம். தூய நல்லாவியும் இறைவனையும் தூயவராக்கும் ஒப்புரவையும் புனிதராம் இயேசுவின் ஆட்சியையும் புனித நல்வாழ்விற்காய் ஏற்கின்றோம். ஆமென். அருமையானவர்களே, கடவுள் மனிதனோடு பேசுகின்ற பொழுது கடவுளின் வல்லமை மனிதனுக்கு கிடைக்கின்றது. அது அவரது வார்த்தையின் வழியாக வருகின்றது. இந்த வார்த்தையை தான் நாம் இறைவன் நமக்கு தருகின்ற நல்ல செய்தி, நற்செய்தி என்று சொல்லுகின்றோம். இந்த நற்செய்தியை வாழ்வாக்கும் பொழுது இந்த நற்செய்திக்கு உரிய சான்றுகளாக, சாட்சிகளாக மாறுகின்றோம். எனவே நமது அன்றாட வாழ்வு நற்செய்தியோடு நின்று விடாமல் நல்ல சாட்சிகளாக வாழ்வதற்கு உரிய வரம்
இறைவன் அருள வேண்டும் என்று நாம் இப்பொழுது மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, உமது மேய்ப்பு பணியை செய்யும் திருச்சபை தலைவர்கள் ஆசீர்வதித்து நற்செய்தியாகவும் நற்சாட்சியாகவும் திருச்சபையை வழிநடத்தும் ஞான கொடைகளை பொழிந்தருளை இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் முதலாக அருந்தும் மாணவ மாணவிகளை ஆசீர்வதியும். திருச்சபை என்னும் மறையுடலின் கீழ் செயல்பாட்டு நற்சாட்சியாக திகழவும் ஞானத்தோடு செயல்படவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்வழிகாட்டியே எம் இறைவா, இவ்வழிபாட்டை சிறப்பிக்கும் மறைக்கல்வி ஆசிரியர்களையும் மாணவர்களையும் உமது கை வன்மையால் தாங்கியருளும். அவர்கள் செய்யும் இறை நம்பிக்கை என்னும் வாழ்க்கை உருவாக்க வழிகாட்டல் பணியான உமக்கு உகந்த நற்செய்தி பணியாக மாறி நன்மை பயக்க உமதருள் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது பங்கில் உள்ள அனைத்து மக்களும் இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களுக்கும் உமது திருச்சட்டத்தை உள்ளத்தில் இருத்தி உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடையவும் அன்பும் அமைதியும் நம்பிக்கையும் உடல் உள்ள நலங்களிலும் நிறைவானவர்களாக வாழ்வதற்கு வேண்டி அருளை அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நிறைவான இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் கரம் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் ஆசீராகவும் ஆரோக்கியமாகவும் நம்பிக்கையாகவும் நல்லவர்களாகவும் வாழ வழிகாட்டும் உருவாக்கும் பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், பெரியவர்கள், ஞான மெய்ப்பர்கள், ஆசிரியர், வழிகாட்டிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களை உமது வார்த்தையால் வழிநடத்தி கரத்தால் தாங்கி ஞானத்தால் நிலைத்திருக்க செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த சிறுவர் சிறுமியர்கள் இறைவனுக்கு சாட்சி பகர்கின்ற நற்செய்தி வாழ்வை மேற்கொள்வதற்காக இவர்களுக்காக சற்று நேரம்
மௌனமாக ஜெபிப்போமாக. வாழ்வின் சூழ்நிலைகள் ஆபத்தான நிலைகளாக மாறிக்கொண்டே வருகின்றன. இந்த ஆபத்துக்களை, இந்த சூழ்நிலைகளை உருவாக்குகின்றவர்கள் நாம் தான் என்பதை மறந்துவிட்டு பிறர் மீது பழியை போடுகின்றோம். அவ்வாறு பிறர் மீது பழியை போடும் பொழுது நாம் அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்வதில்லை, நாமும் நல்ல செய்திகளாக மாறுவதில்லை. எனவே நமது உள்ளங்கள், நமது மனப்போக்குகள் அனைத்தும் மாற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி கேட்போமாக. எல்லாம் அல்ல அன்பு இறைவனாகி ஆண்டவரே, நீர் தேர்ந்தெடுத்த இஸ்ராயேல் மக்கள் அன்று பாலைவனத்தில் நிம்மதியாக வாழ்வதற்காக மன்னாவை பொழிந்தீர். இன்று நீர் தேர்ந்து கொண்ட இந்த 17 சிறுவர் சிறுமியர்களும் உமது அருளிலே நிலைத்து வாழ்வதற்காக இவர்களை அழைத்து இன்று இவர்களுக்கு உமது அன்பு திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக அளிக்கப் போகின்றீர். இதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நன்றி கூறுகின்ற இந்த வேளையிலே இந்த சிறுவர் சிறுமியர் தங்களது வாழ்வின் எதிர்நோக்குகளை எல்லாம் மனதில் கொண்டு உமது சாட்சிகளாக வாழ்வதற்குரிய நல்வரத்தை கொடுக்க எங்கள் ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமே மலராக நான் தந்தேன். என்னை தந்தே, எனதும் தந்தே, என்னதெல்லாம் உனக்கா. உள்ளம் தந்தே, உயிரும் தந்தே, உள்ளதெல்லாம் உனக்கா. குறையாமல் ஒளி வீசும் தீவங்களை நிறைவாக உன் பாதம் காணளித்தேன். புவி வாழ்வில் தினம் செய்த தீமைகளை கனிவாக மறைத்தென்னை ஏற்றிடுவார். நன்மையும் தீமையும் வாய்மையும் பொய்மையும் அறிந்து நான் தேர்ந்திட வேண்டும். இனி பகை மறந்தே வாழ தயை புரிவார். என்னை தந்தே, எனதும் தந்தே, என்னதெல்லாம் உமக்கா. உள்ளம் தந்தே, உயிரும் தந்தே, உள்ளதெல்லாம் உனக்கா.
மனம் வீசும் மலர்களையும் நிறைவோடு உன் பாதம் நான் படைத்தேன். மனமெங்கும் இருள் சேர்க்கும் எண்ணங்களை களைந்தின்று மனம் வீச அருள் புரிவார். அமைதியும் நீதியும் நேர்மையும் அன்பும் வாழ்வினில் சேர்ந்திட வேண்டும். உம்மகனாகி நலம் பெற வரம் தருவார். என்னை தந்தே என்னும் தந்தே உள்ளதெல்லாம் உள்ளம் தந்தே உயிரும் தந்தே உள்ளதெல்லாம் தீபம் தந்தே கீதம் தந்தே வாழ்வை தந்தே வளமும் தந்தே என் தேவைகள் எல்லாமே மலராக நான் தந்தேன். என்னை தந்தே எனதும் தந்தே என்னதெல்லாம் உமக்கா. உள்ளம் தந்தே உயிரும் தந்தே உள்ளதெல்லாம் வாசல் தேடி வந்தே உந்தன் பாதம் பணிய வந்தே. தாகம் கொண்டலைந்தே உந்தன் கருணை வேண்டி நின்றே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமெனும் அன்பு மனம் தாயன்பை தேடும் சிறு பிள்ளை போல வருகின்றேன் காணிக்கையா தருகின்ற என் உள்ளம் நீர்ப்பால். வாசல் தேடி வந்தே உந்தன் பாதம் பணிய வந்தே. தாகம் கொண்டலைந்தே உந்தன் கருணை வேண்டி நின்றே. பாதை சில திசை பாரலா ஊர் போய் சேரும் பானில் இருள் வர கூடலாம். விடிந்திடும் நாளை தேடல் நீயானா வாழ்வெல்லாம் இனிதாகும். தீர்வு நேராகும். வீழ்வில்லை ஒருபோதும் வருகின்றேன் தருகின்றேன் உன் வழி தொடர்கின்றேன். வாசல் தேடி வந்தே உந்தன் பாதம் பணிய வந்தே. தாகம் கொண்டலைந்தே உந்தன் கருணை
மிக கூடலா வல்லமை சேர்ப்பாய். யாரும் துணையின்றி தனிமையா நீதான் காப்பாய். வாழ்வு நீயானா உன் அன்பே எந்நாளும் நிழலை போலாகும். துயரில்லை இனிமேலும். வருகின்றேன் தருகின்றேன் உன் வழி தொடர்கின்றேன். வாசல் தேடி வந்தேன் உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டலைந்தேன் உந்தன் கருணை வேண்டி நின்றேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமெனும் அன்பு மனம் தாயன்பை தேடும் சிறு பிள்ளை போல வருகின்றேன் காணிக்கையால் தருகின்ற என் உள்ளம் ஈர்ப்பாய். வாசல் தேடி வந்தேன் உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டலைந்தேன் உந்தன் கருணை வேண்டி நின்றேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாமல்ல விண்ணக தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் ஒன்றுபடுத்தும் இறைவா, இப்பெருவிழாவில் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக உமது திருமுன்னிலையில் கொண்டு வந்துள்ளோ. இவை உம் திருமகன் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறும்போது இவை குறித்து காட்டும் ஒற்றுமை சமாதானமாகிய கொடைகளை உமது திருச்சபைக்கு தயவுடன் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் திடமடைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தின திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும்
அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானகச் சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையின் பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோ. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ. இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மேஜூஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினை கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் பெற்றோர், உடன்பிறப்புகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகள் அனைவரையும் நினைவு கூர்ந்த ஒளிமிக்க உமதிருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது அன்பு கணவர் தூய யோசேப்பு, உம்முடைய தூய திருத்துதர்கள், எங்கள் பாதுகாவலர் கூடியிருப்பது புனித அந்தோனியார் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கருணை கடலே இயேசுவே, தீபத்தால் ஆராதனை, தீபத்தால் ஆராதனை. கருணை கடலே இயேசுவே, மலர்களால் ஆராதனை, மலர்களால் ஆராதனை. கருணை கடலே இயேசுவே, தூபத்தால் ஆராதனை, தூபத்தால் ஆராதனை. கருணை கடலே இயேசுவே, தீபத்தால் ஆராதனை, மலர்களால் ஆராதனை, தூபத்தால் ஆராதனை. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு
எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையாகி எமது விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடம் எழுந்தருள நானோ தகுதியில்லாதவளே. ஆனால் நீரொரு வார்த்தை சொன்னார், என் ஆன்மா குணமடையும்.
என்னிலை பாய்ந்து பழமை கூட்டிடுமே. இயேசு உந்தன் அன்பின் வரவால் உவகை பூத்திடுமே. அருளின் ஊற்று என்னிலை பாய்ந்தும் வளமை கூட்டிடுமே. இயேசு உந்தன் அன்பின் வரவால் உவகை பூத்திடுமே. வாருமே வாருமே இயேசு தெய்வமே வாருமே. வாழுமே வாழுமே எந்தன் மனதை ஆளுமே. விந்தைகள் மிகுந்த விண்ணவர் இல்லமாய் சின்ன இதயம் அமையுமோ. சிந்தையில் தகுந்த அன்பையும் கொண்டு நான் உன்னிலை கரைய இயலுமோ. வாருமே வாருமே இயேசு தெய்வமே வாருமே. வாழுமே வாழுமே எந்தன் மனதை ஆளுமே. பதம் அபயம் கொண்டிட துடித்தேன் உந்தனின் சிறகு பிரியுமோ. உன்கரம் பிடித்து நடக்க படித்தே அன்பிலுன் கரமும் அணைக்குமோ. வாருமே வாருமே இயேசு தெய்வமே வாருமே. வாழுமே வாழுமே எந்தன் மனதை ஆளுமே. உன்னிலை பருக எண்ணியே வந்த என் நெஞ்சமும் அமைதி அடையுமோ. உண்மையின் உருவே என்னில் தங்கவே என்னகம் மலர்ந்து நிறையுமோ. வாருமே வாருமே இயேசு தெய்வமே வாருமே. வாழுமே வாழுமே எந்தன் மனதை ஆளுமே.
பாடாத நாளில்லையே, உன்னை புகழாத பொழுதில்லையே. உன்னை பாடாத நாளில்லையே, உன்னை புகழாத பொழுதில்லையே. உன்னதாக என்னை மாற்றி உன்னாசி தினம் தந்தாய், உனதாக என்னை மாற்றி உன்னாசி தினம் தந்தாய். உயிராய் உறவாய் என்னில் கலந்தாய். உன்னை பாடாத நாளில்லையே, உன்னை புகழாத பொழுதில்லையே. தாயின் கருவிலே என்னை தேர்ந்தவா, நன்றி என்றும் நன்றி. இந்த பெயரையே சொல்லி அழைத்தவா, நன்றி என்றும் நன்றி. எங்கெங்கு சென்றால் துணையாகி நின்றவா, என்னென்ன செய்தாலும் உன்னாசி தந்தவா. நன்றி என்றும் நன்றி. நன்றி என்றும் நன்றி. உன்னை பாடாத நாளில்லையே, உன்னை புகழாத பொருள் இல்லையே. உன்னை பாடாத நாளில்லையே, உன்னை புகழாத பொழுதில்லையே. பாசம் தந்திடும் உறவுகள் தந்தவா, நன்றி என்றும் நன்றி. அறிவும் மாற்றலும் நிறைவாய் தந்தவா, நன்றி என்றும் நன்றி. உன்னன்பு சேயாக இந்நாளும் காப்பவா, என் பாதை விளக்காக என் முன்னே செல்பவா. நன்றி என்றும் நன்றி. நன்றி என்றும் நன்றி. உன்னை பாடாத நாளில்லையே, உன்னை புகழாத பொழுதில்லையே. அன்பான இயேசுசாமி, எங்களுக்கு உமது உடலையும் இரத்தத்தையும் வார்த்தையையும் தந்தீங்க. எங்க உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் தொட்டீங்க. நல்ல பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஞான பெற்றோர்கள், ஞான மேய்ப்பர்கள், தாத்தா பாட்டிகள் வழியா நல்வழிப்படுத்துறீங்க. நன்றி ஏசப்பா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் படிப்பையும் கடின உழைப்பையும் உடல் உள்ளத்தையும் உங்கள் அன்பு இதயத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசுவே.
உங்கள் விருப்பப்படி வாழுற ஞானத்தை எங்களுக்கு தாங்க. உங்கள் அன்பின் செல்ல பிள்ளைங்க நாங்கள். எங்களை ஆசீர்வதியும். ஆமீன். இயேசுவில் இனியவர்களே, புண்ணிய பூமியில் அருள் ஒளியில் அன்பு மொழியில் அமைதி வழியில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நமது குடும்ப விழாவினுடைய 6வது நாளாகிய இன்று திருச்சபை நம்பிக்கையாக, திருச்சபை நற்செய்தியாக, நற்சாட்சியாக என்ற மைய சிந்தனையில் நம்முடைய விசுவாச வாழ்வை, நம்முடைய விசுவாச கடமைகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்த வழிபாட்டோடு இணைந்து 17 மாணவ மாணவிகள் முதல் திருவிருந்து அருட்சாதனத்தை பெற்றிருப்பது நம் எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். இன்று பெரிய காடு தல திருச்சபை, கோட்டார் தல திருச்சபை அகமகிழ்கிறது. இந்த 17 பிள்ளைகள் நம்முடைய திருச்சபையில் தங்களுடைய விசுவாச வாழ்வை வெளிப்படுத்துகிற, அடையாளப்படுத்துகிற, சாட்சியப்படுத்துகிற, வாழ்ந்து காட்டுவதற்கு முன்வந்திருக்கிற இவருடைய நிலையை எண்ணி நாம் அன்போடு அகமகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். எனவே முதலில் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அருள் பணியாளர்கள், இறை மக்கள், திருத்தல திருப்பயணிகள் அனைவர் சார்பாக இந்த 17 பிள்ளைகளையும் அன்போடு நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் கிறிஸ்துவை உட்கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய அன்பின் கண்மணிகள். இன்றிலிருந்து நீங்கள் இந்த இறை மக்கள் சமூகத்திலே நல் சாட்சிய வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மறைக்கல்வி மன்றத்தினர் இந்த நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய திருமகனாகிய இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடையாக தந்தமைக்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் அருட்சாதன முறையில் கொண்டாடிய நாங்கள் அவரை போல் உலகின் ஈடேற்றத்திற்காக எங்கள் உடலை கையளிக்கவும் எங்கள் இரத்தத்தை சிந்தவும் வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்று மனத்துணிவுடன் வாழ அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களுக்கு தன் திருமுகத்தை காண்பித்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. அறிவெல்லாம் கடந்த இறைவனின் அமைதி உங்கள் உள்ளத்திற்கும் மனத்திற்கும் அரணாய் அமைவதாக. இறைமகன் இயேசுவின் அறிவிலும் அன்பிலும் நீங்கள் என்றும் நிலைத்து வளர இறைவன் உங்களை காத்து வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு தந்த நற்செய்தியை வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
நீயானாய். மண்ணகம் நீ வாழ்ந்து இன்று மறைசாட்சி நீயானாய். இன்றும் மண்ணக மகிழ்ந்திட விண்ணகம் அடைந்திட இறைவழி காட்டி நின்றாய். நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம் நாளுமே மாமன் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். புனிதனை வாழ்க புனிதனை வாழ்க புகழால் புவியில் நிறைந்த புனிதனை நீ வாழ்க. புனிதனை வாழ்க புனிதனை வாழ்க புகழால் புவியில் நிறைந்த புனிதனை நீ வாழ்க. அவர் தரும் கொடைகளை பெற்றிடுவோம். அவர் தரும் கோடைகளை பெற்றிடுவோம். அவர் திருப்பாதம் அமர்ந்திருப்போம். நாம் மாமலர் தூவி பண்ணிசைப்போம். பரமனின் அருளை பாடிடுவோம். நட்புகள் உறவுகள் வளர்ந்திட